மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் மாணவ மாணவிகளோடு இணைந்து காலை உணவை அருந்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான நேரடி காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதியின் அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சியை வெற்றிகரமாக நடத்தி வரும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற வகையில் மிக சிறப்பான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை கொடுத்தோ உயர் கொடுத்தோரை என்று போற்றுகிறது பழந்தமிழ் இலக்கியம். அதனால்தான் பள்ளிகளில் குழந்தைகளுக்கு உணவு வழங்குவது என்பதை முக்கியமான திட்டமாக ஓர் நூற்றாண்டிற்கு முன்பே செயல்படுத்தியது திராவிட இயக்கமான நீதி கட்சியின் நிர்வாகத்தில் இருந்த சென்னை மாநகராட்சி மன்றம். அதன் தலைவராக இருந்த நீதி கட்சியின் நாயகர் PT தியாகராஜர் 16/9/1920 அன்று மாணவர்களுக்கு உணவு வழங்கும் தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் அடிப்படையில் சென்னை ஆயிரம்விளக்கு பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் அது சென்னையில் மற்ற பகுதிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டது. பெருந்தலைவர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி மாணவர்களின் பசி தீர்க்கும் வகையில் மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. எம்ஜிஆர் ஆட்சியில் அது சத்துணவு திட்டமாக மாற்றப்பட்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் ஆட்சியில் முட்டையுடன் கூடிய சத்துணவு திட்டமாக உருவாக்கப்பட்டது. பெற்றோர் இருவரும் வேலைக்கு செல்லும் சூழலில்